திமுக ஆட்சியில் ஊழல் இல்லாத துறையே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். ஆரணி சேவூர் பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று அதிமுக வேட்பாளர் கஜேந்திரனை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், ஆரணியில் அதிமுக ஆட்சியில் சிறப்பாக இருந்த நெசவு தொழிலும் விவசாய தொழிலும் தற்போது திமுக ஆட்சியில் நலிவடைந்து விட்டதாக குற்றம் சாட்டினார். எல்லா துறையிலும் ஊழல் துறையே கிடையாது. ஏற்கனவே ஊழலுக்காக ஒரு அரசாங்கம் கலைக்கப்பட்டது என்று சொன்னால் திமுக அரசாங்கம் தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம். ஒன்றா இரண்டா? கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே ஊழல் பிறந்து விட்டது. வீரான ஊழல், பூச்சி மருந்து ஊழல், அரிசி பேர ஊழல், இப்படி ஊழல் ஊழல் என்று ஊழலுக்கு சொந்தமான கட்சி திமுக கட்சி. அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை திமுக அரசு முடக்கிவிட்டதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி, கடந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் திமுக அரசு எந்த புதிய திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை எனவும் சாடினார். எல்லா கட்சி மாதிரி இயங்குது, ஆனா திமுக கார்பரேட் கம்பெனி மாதிரி இயங்கிட்டு இருக்குது. கம்பெனி, அந்த கம்பெனியில தான் அப்பாவுக்கு அடுத்து மகன் வருவாங்க, அது ஓனரா. அப்படி ஒரு கார்பரேட் கம்பெனியாக இருக்கின்ற ஒரு கட்சி திமுக கட்சி. இதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, விவசாயிகளுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என ஆவேசமாக குறிப்பிட்டார். நெல் கொள்முதல் நிலையங்கள் இல்லாததால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவித்தார். 6 சட்டமன்ற தொகுதி, இந்த 6 சட்டமன்ற தொகுதியுமே வேளாண் பெருமக்கள் நிறைந்த சட்டமன்ற தொகுதி, விவசாயிகள் நிறைந்த பகுதி, நெசவாளர்கள் நிறைந்த பகுதி. இந்த 2 தொழிலுமே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சரிந்து இந்த தொழில் செய்ய முடியாத ஒரு அவல நிலையை இந்த ஆட்சியில பார்க்கிறோம். தொடர்ந்து பேசிய அவர், கூட்டுறவு கடனை ரத்து செய்யாததால் ஏழை பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மக்களை ஏமாற்றி திமுக ஆட்சிக்கு வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சிக்கு வந்தால் கொள்ளையடிக்கலாம் என முதலமைச்சர் கனவு காண்பதாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் போராட்டம் நடத்துவதாகவும் தெரிவித்தார். உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாது. ஸ்டாலின் அவர்களே, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாது. ஆக நீங்க என்ற எண்ணெல்லாம் ஒருபோது நிறைவேறாது. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் காண்பது காணல் நீராகத்தான் இருக்குமே ஒழிய நிச்சயமாக நனவாகாது. ஏன்னா இவர் கனவு கண்டிட்டு இருக்கார். மத்தியிலேயே இவருடைய ஆட்சி, மாநிலத்திலுடைய ஆட்சி, 2 பக்கம் ஆட்சி இருந்தா கொள்ளையடிக்க வசதியா இருக்கும்ல. அதுக்குதான் திட்டம் போட்டு இந்தியா கூட்டணி ஒரு அமைப்பு வச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலினுடைய செல்வாக்கு அடியோடு சரிஞ்சு போச்சு.